ஆனால் தேர்தல் நேரம் ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து சிபிஐ விசாரணைக்கு உங்களை ஆஜராக சொல்லியிருக்காங்க. இதில் தான் அரசியல் இருக்கா பார்க்குறீங்களா? சம்மன் கொடுத்துருக்காங்க. நேரில் நான் போகிறேன். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுப்பேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான கேள்விகள் வருது, எந்த அடிப்படையில் சம்மன் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி நடத்தினது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் வந்து நேரில் போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். சம்மன் நேரில் அனுப்பிச்சாங்களா இல்லை மெயிலில்? மெயிலும். இப்போ தமிழ்நாட்டில் சிலிண்டர் கட்டுப்பாட்டு தருமாறு இல்லை, மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கோம், தொடர்ந்து கண்காணிக்க சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஏதாவது பற்றாக்குறைகள் தட்டுப்பாடுகள் இருந்தால் கலந்து ஆலோசிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். பார்த்துட்டு பேசுவோம். விசாரணை வந்து சென்னைங்களா இல்லை டெல்லி தான் 17ஆம் தேதி டெல்லி. எனக்கு சம்மன் வந்தால் உனக்கு என்ன கஷ்டம்? இப்போ நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தா எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்போ எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்போ யாரெல்லாம் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்மன் அன்னைக்கு யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கும். அதனால இது அதுக்குள்ள நான் அதிகமாக போக விரும்பலை. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின்